வணக்கம், இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் மயூரன். கிளிநொச்சி மலையாளபுரத்துல 8 பரப்பு காணி வீட்டுடன் விற்பனைக்கு வந்துள்ளது. இந்த காணி தொடர்பான முழுமையான விவரமாக இந்த காணொளி அமைய இருக்குது. இந்த காணொளிக்குள்ள போறதுக்கு முதல்ல மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த காணி 2 பிரிவுகளாக, பாதைக்கு நடுவில் 2 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்குது. நீங்களும் 2 காணியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒரு 1/4 ஏக்கர் பகுதிக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 அறை பிராந்தை கிச்சன் என்ற அமைப்பில் அத்திவாரம் போடப்பட்டுள்ளது. நீங்கள் பார்வையிடுவது அந்த அத்திவாரத்தை தான். இந்த 2 பகுதிக்கும் இந்த அத்திவாரம் போடப்பட்டிருக்கிற பகுதியும் மற்ற முழுமையாக வீடு கட்டப்பட்ட பகுதியும் இருக்குது. முழுமையாக பார்வையிடுவோம். இந்த 2 பகுதிக்கும் வாட்டர் சப்ளை லைன் தண்ணி வருது. இப்பொழுது நீங்கள் பார்வையிட்டு கொண்டிருப்பது வாட்டர் சப்ளை லைன் தண்ணி. இந்த 2 பகுதியும் பாருறதுனால நீங்கள் இந்த காணியை வாங்குவீர்களாக இருந்தால் நீங்கள் 2 பேருக்கு பிரித்து கொடுப்பதற்கு மிக இலவாக இருக்கும். அதே நேரம் இந்த வீடும் நீங்கள் மேற்கொண்டு கட்டி எடுத்துக்கொள்ளலாம். நல்ல பலப்பான முறையில் அத்திவாரம் போடப்பட்டிருக்குது. அது தவிர இந்த காணியினுடைய வேலி அமைப்பும் சுற்றி தகரம் அடைக்கப்பட்டிருக்குது. நான் இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த 1/4 ஏக்கர் பகுதிக்குள்ளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மலசல கூடமும் இருக்குது. நான் குறிப்பிட்டிருந்தது போல வேலி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றி தகரம் அடிக்கப்பட்டிருக்குது. பலப்பான சீமேந்து தூண் போடப்பட்டிருக்குது. அது தவிர தகரம் கம்பி அடிக்கப்பட்டு தகரம் எல்லாம் போடப்பட்டிருக்கு. இந்த காணியினுடைய பின்னெல்ல இதில் கம்பி கட்ட போடப்பட்டிருக்கிற பகுதி ஒரு பக்கத்தினுடைய பின்னெல்லையாக காணப்படுகிறது. நீங்கள் இதில் பார்வையிடும் மலசல கூடமும் இந்த வீட்டு பகுதிக்குரிய மலசல கூடமாக காணப்படுது. இந்த காணிக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3 நல்ல நிறைய காய் காய்க்கக்கூடிய மாமரம் இருக்குது. அது தவிர நாங்கள் மற்ற பகுதிக்கு போய் பார்த்தோம்னு சொன்னால் அங்கே கட்டுக்கிணறு வீடு எல்லாம் இருக்குது. நாங்கள் தொடர்ந்து அந்த பகுதியை பார்வையிடுவோம். நல்ல இந்த மா பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய காய் காய்க்கும். அந்த சீசன் நேரம் நல்ல நிறைய காய் காய்க்கக்கூடிய மாவாக இந்த மா காணப்படுது. அதனால் நீங்கள் பயன்பெறக்கூடிய ஒரு காணியாக இருக்குது. நீங்கள் மாவை பயன்படுத்தி கொள்ளலாம், விற்பனை செய்து கொள்ளலாம், அல்லது உங்களுடைய தேவைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ மரத்தை அப்படியே எடுப்பினும் நீங்கள் அவைக்கு கொடுப்பீங்களா இருந்தால் அவை கூட கணக்கில் உங்களுக்கு காசு இந்த மாங்காய்களை எடுத்துக்கொள்ளணும். இப்போ வியாபாரத்துக்கும் உங்களுக்கு இது சிறிய சிறிய சப்போர்ட்டை தரும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இப்போ நாங்கள் வீடு உள்ள பகுதியை விட்டு மற்ற பகுதியை முழுமையாக பார்வையிட்டு இருக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த வீடு அமைந்திருக்கிற பகுதியை போய் பார்வையிடுவோம். எல்லாம் ஒரே காணி தான், நிறைய ஏக்கரும் ஒட்டுமொத்தமாக முழுமையான ஒரே காணி தான். ஆனால் அந்த கேட்வார பாதையிலிருந்து இங்கால பக்கம் மங்கால பக்கம் நீங்கள் பிரித்து பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குது. அதனால நான் அதை பிரித்து உங்களுக்கு சொல்லுறேன். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. இந்த 1/4 ஏக்கரா நீங்கள் 1/2 ஏக்கரா வாங்கி நீங்கள் 2 பேர் பயன்படுத்தி கொள்ளலாம். இல்லாத ஒரு 1/4 ஏக்கர் பகுதி, அத்திவாரம் உள்ள 1/4 ஏக்கர் பகுதியை நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம். அதற்காக நான் அவ்வாறு கூறியிருக்கேன். இப்போ நாங்கள் மற்ற பகுதியை போய் பார்வையிடுவோம். இதில் பார்த்தோம்னு சொன்னால் மற்ற பகுதியினுடைய முன் பக்கத்திலேயே கட்டுக்கிணறு காணப்படுது. தொட்டி எல்லாம் கட்டப்பட்டிருக்குது. கட்டுக்கிணறு இதுக்குள்ளே இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கொஞ்சம் அடியில் தண்ணி இருக்குது. ஆனால் வற்றாது என்று கூறியிருக்கணும். தண்ணி வற்றாது. நீங்கள் எந்த நேரமும் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய மற்ற தேவைகளுக்கு, குளிப்பதற்கு, உடுப்பு துவைப்பதற்கு, இவ்வாறான தேவைகளுக்கு நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். வாட்டர் சப்ளை லைன் இந்த பகுதிக்கும் வருது. நீங்கள் அதை உங்களுடைய குடிநீராக பயன்படுத்தி கொள்ளலாம். அது தவிர இந்த காணிக்கையும் இந்த பகுதிக்கையும் மலசல கூடம் எல்லாம் இருக்குது. நாங்கள் சுற்றி பார்வையிட்டு கொண்டு இறுதியில் இந்த காணிக்குள்ளே அமைந்திருக்கிற வீட்டினுடைய அமைப்பை பார்வையிடுவோம். இதுக்குள்ளே 1-2 தென்னை காய்க்கிற, நல்லா காய்க்கிற தென்னையும் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த காணியை ஆவலாக பார்வையிட்டு கொண்டிருக்கும் விலை தொடர்பாக பார்த்தோம் என்று சொன்னால் மொத்தமாக 65 லட்சம் என்பது உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு கதைத்து பேசி எடுத்துக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. நீங்கள் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க. நேரடியாக உரிமையாளரோடு கதைச்சு பேசி எடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். நீங்கள் கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம். இதே போன்று நீங்களும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்த வேண்டுமா இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தர எனது யூடியூப் தளம் இயங்கி வருகிறது. நாங்கள் இப்போ இந்த காணியை சுற்றி பார்வையிட்டு கொண்டு அப்படியே வீட்டுக்கு போவோம். இதுவும் இந்த காணிகையும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அருகாமலேயே மலசல கூடம் அமைஞ்சிருக்குது. இந்த காணியினுடைய முழுமையான பகுதி தகரம் அடைக்கப்பட்டிருக்குது. நாங்கள் அந்த பகுதியும் தகரம் அடைச்சிருந்தது. இப்பொழுது இந்த
வீடு இருக்கிற பகுதியினுடைய பின்பகுதியை பார்வையிட்டு கொண்டிருக்கோம். அதுவும் தகரமாகத்தான் காணப்படுது. சுற்றி வந்து தகரம் வந்து அடிக்கப்பட்டிருக்குது. சிறு சிறு தென்னைகளும் வைக்கப்பட்டிருக்கு. வச்சு அதரெல்லாம் வெட்டி நீட்டாக பராமரித்து கொண்டு வரணும். அது தவிர பிலா ஒன்று நிற்குது. இந்த பகுதியிலேயே முன்னுக்கு வந்து மாவெல்லாம் நிற்குது. அது தவிர வந்து உங்களுடைய வீட்டு தேவைக்கு நீங்கள் கோழி வளர்த்து கொள்வதற்காக பலமான அருகியான ஒரு கோழிக்கூடு இருக்குது. உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வளர்த்து கொள்ளலாம். அதாவது நான் நினைக்கிறேன் இதுக்குள்ள கிட்டத்தட்ட 40-50 கோழி வளர்க்கக்கூடிய மாதிரியான ஒரு கூடு இருக்குது. மேலேயும் சுற்றி வரையும் அரைக்கியான முறையில் இருக்குது. நீங்கள் இந்த காணியை வாங்கி இதில் இருப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு உடனடியாக கோழி வளர்த்து கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு பாதுகாப்பான கோழிக்கூடு வந்து இருக்குது. இப்போ நாங்கள் இப்படியே சுற்றி வந்துட்டோம். முன்பகுதியும் வந்து தகரம், நான் குறிப்பிட்டிருந்தது போல முன்பகுதியும் வந்து தகரம் அடிக்கப்பட்டு தான் இருக்குது. நாங்கள் இப்பொழுது இந்த காணியிலே அமைந்திருக்கிற வீட்டை வந்து உள்ளே சென்று பார்வையிடுவோம். வீடு வந்து 2 அறை பிராந்த கிச்சன் என்று சொல்கிற அமைப்பில் இருக்கும் என்று நம்புகிறேன். உள்ளே போய் பார்ப்போம். நாங்கள் 2 அறையா 3 அறையான்னு தெரியல. உள்ளே போய் நாங்கள் இந்த வீட்டினுடைய முழுமையான அமைப்புகளையும் பார்வையிடுவோம். வெளியால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு சன்செட் ஒன்று போடப்பட்டிருக்கு. அந்த சன்செட்டுடைய முன்பகுதி கீழ்த்தளம் வந்து சீமெந்தாக காணப்படுது. சுற்றி வர பூக்கள் எல்லாம் வச்சு அழகாக கட்டியிருக்கணும். மேல் கூரைக்கு வந்து சன்செட்டோட கூரைக்கு வந்து சீட் வந்து பயன்படுத்திக்கிறோம். அது தவிர உள்ளுக்கு போனோம்னு சொன்னால் பிராந்தைக்கு வந்து மார்பிள் பதிக்கப்பட்டிருக்குது. மேலே வந்து அழகான லெவல் சீட் எல்லாமே அடிக்கப்பட்டிருக்குது. பிராந்தைக்கு வந்து லெவல் சீட்டும் மாவலும் வந்து போடப்பட்டிருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு லைட் ஒன்று கொடுத்துருக்கீங்கன்னா ஓரளவு வெளி தோற்றத்துக்கு பார்க்கும் பொழுது வீடு வந்து நோமலாக தெரிஞ்சாலும் உள்ள ஓரளவு நீட்டாகத்தான் வீடு இருக்குது. ஆக நீட் இல்லாமல் இல்லை, ஓரளவு நல்ல ஒரு மாடலாகவும் இருக்குது. பெயிண்ட் வளங்கள் கொஞ்சம் ஊட்ட பிறண்டு அவ்வாறு இருக்குது. நீங்கள் பெயிண்ட் வளங்களை மேற்கொண்டு திருத்தி கொள்ள வேணும். இந்த அறைக்குள்ள வந்து ஃபேன் எல்லாம் பூட்டப்பட்டிருக்குது. அடுத்தது நாங்கள் 2வது அறையை வந்து பார்வையிடுவோம். 2வது அறையினுடைய கீழ்த்தளம் வந்து சீமெந்தாக காணப்படுது. மாவுள் எல்லாம் பதிக்கல. ஆனால் மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேனும் பூட்டி அழகான ஒரு லெவல் சீட்டும் வந்து அடிக்கப்பட்டிருக்குது. அது தவிர ஒரு அளவான ஒரு அறையாக காணப்படுது. மேற்கொண்டு பெயிண்டிங் வேலைகளை திருத்தி எடுத்துக்கொண்டால் நல்ல ஒரு அற்புதமான அழகான வீடாக வரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. 2வது அறைக்கும் வந்து கதவு வந்து அறைக்கான முறையில் போடப்பட்டிருக்கு. அடுத்தது இப்பொழுது நாங்கள் சமையல் அறையை பார்வையிட்டோம் சொன்னால் சமையல் அறையினுடைய கீழ்த்தளத்துக்கு மார்பிள் பதிக்கப்பட்டிருக்குது. சைட் சிங் தட்டுகளுக்கு எல்லாமே மார்பிள் பதிக்கப்பட்டிருக்குது. அதை விட பொருட்கள் வைக்கிறதுக்கு அளவான தட்டு பதிக்கப்பட்டிருக்கு. அடுப்பில் சமைக்கிறதுக்கு, அதாவது விறகு அடுப்பில் சமைப்பதற்கான ஒழுங்கும் வந்து அடுப்பெல்லாம் கட்டியிருக்கலாம். இதுதான் இந்த காணியும் இந்த வீட்டினுடைய அமைப்பாக காணப்படுகிறது. முழுமையாக நீங்கள் பார்வையிட்டு இருக்கின்றீர்கள். இந்த காணொலியை பார்வையிட்டு கொண்டிருக்கும் நீங்கள் மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி உறவுகளே. அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம். பாய்.